பிஸ்னஸில் ஒரு சில ஓநாய்கள் உங்கள் வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு எந்த எல்லைக்கு வேணால் போவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரியோட உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். சார் நம்ம நிறைய வீடியோவில் சொல்லிட்டே இருக்கோம், சும்மா இந்த மாதிரி ஷாப் எல்லாம் வராதிங்க, ரீசெல்லர்ஸ் எங்கள் ஷாப்புக்கு வராதிங்க, ப்ராஜெக்ட் சென்டர் வராதிங்கன்னு சொல்லிட்டே இருக்கோம். எதுக்கு சொல்கிறோம் அப்படி தெரியுங்களா? அவங்களுக்குலாம் உதவி பண்ணக்கூடாது அப்படிலாம் என்ன கிடையாது. எதுக்கு அப்படின்னா, இப்போ வந்து நான் ஒரு பொருள் வாங்குறேன், நான் ஒரு 100 பீஸ் வாங்குறேன், அந்த 100 பீஸை ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியான ரேட்டு கம்மி லாபம் கிடைச்சா கூட போதும்னு சொல்லி நான் சேல் பண்ணுறேன். ஓகே, அதை வந்து தடுக்கிற விதமாக வந்து நம்ம கிட்ட 100 தான் இருக்குன்னா மொத்தத்தையும் வாங்கிட்டு போயிட்டாங்க, நான் எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் சேல் பண்ண முடியும்? நான் வீடியோவில் வந்து நான் இவ்வளோ ரேட்டு கொடுக்குறேன்னு சொல்லி மல்டிமீட்டர் 95 கொடுக்குறேன்னு சொல்கிறேன். 95 வந்து மொத்தமாக ஒருத்தர் வந்து வாங்கிட்டு போயிட்டாரா, நான் எப்படி கொடுக்க முடியும்? அப்போ முடியாது, கரெக்டாக. அதனால நான் வேணாம், ரீசெலர் வராதிங்க, ப்ராஜெக்ட் சென்டர் வராதிங்கன்னு நான் சொல்லிட்டே இருக்கேன். ஆனால் வந்து ஈரோட்டில் ஒரு ஷாப் இருக்கான், அவன் ஏதோ வந்து கடை வச்சுக்காம போல, அதுக்கப்புறமே டியூஷன் சென்டர் ஏதோ வச்சுக்காம போல இருக்கு. அந்த ஆள் என்ன பண்ணுறான் அப்படின்னா, வந்து தேவையில்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லதே பண்ணக்கூடாதுங்கிற ஒரு மோட்டிவில் வந்து நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணுவோம். ஒரு நாள் நான் வந்து அதெல்லாம் புரிஞ்சிச்சு எனக்கு. ஸோ நான் நேரில் வந்தேன், அந்த ஆள் தான் வந்தாங்க. வந்தபோது நம்ம மரியாதையாக, சார் நாங்கள் கடை கொடுக்குறது இல்லை சார் அப்படின்னு சொன்னேன். ஓ, கொடுக்குறது இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் போயிட்டான். போனதுக்கப்புறம் கமெண்ட் இருக்கணுமா? கமெண்ட் இருக்க மாட்டான். என்ன தெரியும் பண்ணுவான்? கேட்டால் டீம் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளாக அனுப்புவான். வந்து கூடவே கூட்டு வந்துட்டு சைடில் நின்றுப்பான், மறைஞ்சு நின்றுக்கிட்டு என்ன பண்ணுவான் தெரியுங்களா? ஒவ்வொரு ஆளாக மேலே அனுப்பிவிடுவான். அனுப்பிட்டு அதை வாங்கிட்டு நம்ம ஆஃபர் எதை போடுறோமோ அந்த பொருளை வாங்கிட்டோன்னா நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் ஆகும். அது மட்டும் இல்லை, அவன் நிறைய விதமாக அவன் டிஸ்டர்ப் பண்ணுவான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம வந்து சம்டைம் கண்டுபிடிச்சிடும். சம்டைம் தான் கண்டுபிடிப்போம். காரணம் என்னன்னா, நான் இருந்தால் எனக்கு பார்த்தனவே தெரிஞ்சிடும். ஆனால் வந்து ஸ்டாஃப்ஸ்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பார்த்தாலே தெரியும், மூஞ்ச போங்க. அதாவது அது எப்படின்னா அந்த மண்டை மேலே கொண்ட மாதிரி நான் கண்டுபிடிச்சிடுவேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ மரியாதையாக நான் பேசினேன் அப்படிங்கிறத நீங்கள் கேளுங்களேன். இல்லை, கடைக்கு தரது இல்லையே சார். தரதில்லை. ஆமாம், என்ன நிறைய பேர் சொல்கிறீங்க. நான் முகத்துக்கு நேரம் தானே சொல்கிறேன், கொடுக்கலன்னு சொல்லிட்டேன்ல. அப்போ சண்டை போடணும்னா எங்கிட்ட சண்டை போட வேண்டியதானே? நேரடி சண்டை போடணும், சண்டை போடவே இல்லை. அவன் என்ன பண்ணான்? ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். போனதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கேப் விட்டுட்டு திரும்ப ஒருத்தர் ஆள் அனுப்புகிறான். நான் கொடுக்கலன்னு சொல்லியாச்சு, கண்டுபிடிச்சாச்சு, அவன் தான் பார்த்தாலே தெரியும். அது எரிச்சலாக வரும். அவன் வந்துட்டு மறுபடியும் ஆள் அனுப்பிச்சு விட்டான். இல்லைன்னு சொல்லியாச்சு. நீ என்ன பண்ற? மணமகன் அறைக்கு பக்கத்திலேயே எந்நேரம் நிக்கிற. ஓகே. எஸ் பாஸ். நீ என்ன பண்ற? சமையல் கட்டு பக்கத்துல சமைஞ்ச பிள்ளை மாதிரியே இருக்க. ஓகே பாஸ். நான் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு உடனே அவனே மறுபடியும் நேரில் வரான். நேரில் வந்து ஸ்டாஃப் கிட்ட 2 பேர் இருந்தாங்க. அவங்ககிட்ட கத்துறான். கடையை மூடு, நெக்ஸ்ட் கடைக்காரங்களுக்கு பொருள் தள்ளுன்னு இது கடை நடத்துற, கடையை மூடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கன்சியூமர் கோர்ட்டில் கேஸ் போடுறான். அப்படி லெவலன்னு கத்துறான். எனக்கு உடனே அவங்க ஃபோன் பண்ணிட்டாங்க. நான் பக்கத்தில் தான் இருந்தேன். நான் உடனே வந்துட்டேன். வித்தின் 1 மினிட்ல நான் வந்து கடைக்கு வரேன். கீழே நின்னா கத்திட்டு இருக்கிறான். நான் வர்றேன். வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கத்திட்டு இருக்கிறான். எனக்கு கீழே சவுண்ட் கேட்குது, அவ்வளோ சவுண்டு போடுறான். பாவம் ஸ்டாஃப் 2 பயந்துட்டாங்க. நான் மேலே போனோடனே அண்ணியன் வந்து அம்பி மாதிரி மாறின மாதிரி சார் அப்படின்னு சொன்னான். எனக்கு சரியான டென்ஷன் ஆயிடுச்சு. நான் கத்த ஆரம்பிச்சிட்டேன். உடனே எங்கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி கேட்குறான், நீ மாலை போட்டிருக்கீங்களே, இப்படியா பேசுவீங்க அப்படின்னு கேட்குறான். ஏன்டா நீ நல்லவனா இருந்தால் நான் ஏன்டா இப்படி கத்த போகிறேன்? நான் மாலை போட்டாலும் போனாலும் மனுஷனோட ரியாக்ஷன் ஒன்று தானே. எதுக்கு எங்கிட்ட தேவையில்லாமல் தொந்தரவு பண்ணுறேன்? அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன். மறுபடியும் வேணா மரியாதையாக சொல்கிறேன், ஐயா எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லது பண்ணுறதை கெடுக்காதீங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன். சுவாமியே சரணம் ஐயப்பா.